ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 19 ரூபா இருக்குது, இது போதுமே பண்ணு வாங்கி சாப்பிட, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இவ தனியாக பேசிட்டு அந்த சாப்பாடை வாங்கலான்னு பார்க்க அந்த 19 ரூபாயும் அவள் அக்கௌண்ட்டை விட்டு போயிடுது. ஏமா இதை வாங்குறியா இல்லையா? உனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாரு, டக்குன்னு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போன்னு சொல்ல, நான் நாளைக்கு வாங்கிக்கிறேங்க அப்படின்னு இவ கூட கூட அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஒரு கம்பெனி தான் காட்டுறாங்க. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட ஒழுங்காக வேலை பார்க்கல, எல்லாரும் பயங்கரமாக ஓபி அடிச்சிட்டு இருக்க. இப்போ இந்த கம்பெனியோட ஓனர் வர்ற விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே நீட் பண்ணி வச்சுட்டு வேலை பார்க்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஓனர் வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். இப்போ அவன் உள்ளே வந்துட்டு இருக்க, இவங்க எல்லாரும் பயங்கரமாக மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஆளும் வந்துடுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா எதுக்காக எனக்கு போய் மரியாதை கொடுக்குறீங்க, நமக்குள்ள இதெல்லாம் சகஜம் பாய், இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அவங்க ஹீரோக்கு தான் மரியாதை கொடுத்துருப்பாங்க, அதை இவ தப்பாக புரிஞ்சுட்டு இருப்பா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா யார் வர அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. என்னடி கிறுக்கி பார்க்குற, டக்குன்னு அவருக்கு மரியாதை குறி வெண்ணம் அவளேன்னு அவளோட மேனேஜர் இவ தலையை பிடிச்சி மரியாதை கொடுக்க வைக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோ மீட்டிங்கில் தான் இருக்கான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலேருந்து உங்கள் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறேன், இவ்வளோ நாளாக நீங்கள் வேலை பார்த்தது எல்லாமே ஜீரோக்கு சமன் சொல்லிட்டு இருக்க. சார் நான் அந்த கம்பெனியில் 15 வருஷமாக வேலை பார்க்குறேன்னு சொல்ல, 15 வருஷமா என்னது வேலை பார்த்து கிழிச்ச, உன்னால கம்பெனிக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நான் அந்த கம்பெனியில் சீனியர் எம்ப்ளாய், என்ன வேலையை விட்டு அனுப்ப முடியாதுன்னு சொல்ல, எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சார் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ், வேலையை விட்டு மட்டும் அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நான் எடுத்ததா கடைசி முடிவு, இதுக்கு மேலே எதுவும் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் பண்ணுறது சட்டத்துக்கு எதிரானது. நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக என்னை வேலையை விட்டு அனுப்ப முடியாது. யார் எனக்கு வாடகை கொடுக்குறது, சாப்பாடுக்கு யாரு காசு தரதுன்னு சொல்ல, அது உன்னோட பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாது. அவங்க எல்லாரையும் நான் வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ ஓடி வந்து ஹீரோவோட காலை பிடிச்சிடறா. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்ல. 5 நிமிஷம் தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ரொம்ப நன்றி, இந்த 5 நிமிஷம் போதும், என்னோட திறமையை காட்டுறேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு டேட்டாவை காமிச்சிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, இது என்னோட டேட்டா கிடையாது, என்னோட டேட்டாவோட ஒரிஜினல் ஃபைல் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல, சரி என் ஆஃபீஸ்க்கு வானே ஹீரோவும் கூப்பிடுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட கம்பெனி இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இருக்க. இவளோட ஐடியாஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சிருக்காங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு, எனக்கு உன்னோட பிளான் எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனால் நீயும் வாங்கும் கம்பெனியில் ஒரே பொசிஷனில் இருக்கீங்க, 2 பேரில் யாரை வச்சுக்கிறதுன்னு நீயே முடிவு பண்ணுன்னு சொல்ல, இவன் இந்த வாங் பொண்ணை பற்றி தான் யோசிச்சு பார்க்குறா. இந்த வேலையை சொல்லி கொடுத்ததே அவ தான், அவங்க ரொம்ப நல்லவங்க, என்னால் அவங்களுக்கு வேலை போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு நானே வேலையை விட்டுட்டு போயிடுறேன்னு இவ போக பார்த்தா டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏன் சார் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டேன், அப்படியே டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு மொத்தம் 500 கம்பெனிஸ் இருக்கு, அதில் இன்னொரு கம்பெனிக்கு உன்னை ப்ரொமோட் பண்ணலான் இருக்கேன்னு சொல்ல, அதை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். நீ எங்கே வேலை பார்த்தாலும் உன்னோட தனித்திறமை அப்படின்றது ரொம்ப முக்கியம், உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் உன்னை வேலைக்கு வச்சுக்குவேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு பார்க்க டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சார் இந்த டோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நல்லா அழுத்தி தரேன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ அழுத்தி திறக்கிறான். இவன் இப்படி திறக்கும் போது அந்த டோர்லேருந்து ஒரு பையன் கீழே விழுகிறான், ஓட்டி கேட்டுட்டு இருந்த மாதிரி. அதை பார்த்தவொன்னே இவ ஷாக் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இப்போ அந்த பையனை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கான். என்னடா எல்லாரையும் வேலையை விட்டு துரத்திட்டேன்னு நினச்சேன், இந்த பொண்ணு கூட மட்டும் தனியாக பேசிட்டு இருக்க, அப்படி என்ன அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்பெஷல்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வாய மூடிட்டேறான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல மேனேஜர் தான் இருக்கான். என்ன நீ அழுக போறியா, சரி சரி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேனேஜர் இது ஒரு நிமிஷம் போடுங்களே அப்படின்னு சொல்ல, அவனும் பிடிச்சிக்கிறான். எங்க பாரு, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் தான் கூட இருக்கேல, எனக்கு நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் என் வீட்டுக்கு வா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ ஃபோன் எடுத்து அவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புறா. அந்த மெசேஜ் பார்த்தோன்னே இவன் கையில் வச்சிருந்ததை கீழே போடலான்னு வர இவ டக்குன்னு பிடிச்சிடுறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அழுக போகிறதில்ல, நீங்கள் தான் அழுக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. அந்த மெசேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜர் இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் என்னென்ன ஃப்ராடு பண்ணானோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஹீரோ கிட்ட சொல்ல அவன் போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டான். அந்த கம்ப்ளைண்ட்டை தான் இப்போ அனுப்பிச்சிருப்பா. அதை பார்த்தோன்னா அந்த ஆள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கம்பெனியில் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அங்கே இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட்னு எல்லாமே இருக்க போல, அதில் எல்லாம் செலக்ட் ஆனால் தான் அந்த கப்பலில் வேலை பார்க்க முடியும். இப்போ அங்கே உள்ள ஆள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே டாப் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு தானே இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அப்படின்னா அவங்க எல்லாம் கையை தூக்கிட்டு இருக்கு. இவன் மட்டும் கையை தூக்காமல் இருக்கிறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேலை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. சார் நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அடுத்த பேட்சை பார்க்க வேண்டிய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு அவன் கூட கூட அந்த
அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இந்த ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் ஆக போறேன்னு தெரியலையே. ஒருவேளை எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா காலம் பூரா நாய் பாத்துக்கிற வேலை தான் எனக்கு போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் பார்ட்டேமா நாய்ங்களை வாக்கிங் கூட்டு போற வேலையும் பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு இவ தனியா பேசிட்டு போயிட்டு இருக்கா. ஏய் அந்த பொண்ணை பாரு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா போறான்னு, கண்டிப்பா அந்த பொண்ணு பெரிய ஜீனியஸா இருக்கணும்னு இவ என்ன பேசுனேன்னு தெரியாம அவனுங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இவ்வளோ பெரிய ஜீனியஸ்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த சைடு ஹீரோயின் வெளியே வந்துட்டு என்ன பண்றது, எப்படி அது இந்த வேலையில செலக்ட் ஆகியே ஆகணும்னு இவ தனியா பேசிட்டு இருக்க. அவளுக்கு அவ ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி ஏய் லாஸ்டா ஒரு டாக வாக்கிங் கூட்டு போனல அப்படின்னு சொல்ல, ஓ ஆல்ஃபாவா, ஆமா ஆமா நான் தான் கூட்டு போனேன், ரொம்ப நல்ல நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு என்ன சாப்பிட கொடுத்த, திடீர்னு அதுக்கு வாந்தி வந்து வயித்தால போயிட்டு இருக்குன்னு சொல்ல, யோ என்னையா சொல்ற அப்படின்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமா அந்த நாயோட வீட்டுக்கு தான் ஓடி வரா. அங்க ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல டாக்டர் தான் இருக்காரு. டாக்டர் அல்ஃபாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா அந்த இடத்துல வெள்ளை கலர் பெட்ஷீட் போட்டு ஏதோ போத்தி இருக்காரு. அதை பார்த்த உடனே நாயை செத்து போயிடுச்சுன்னு நினைச்சிட்டா. இப்பவே இப்படி முழிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஆக்சுவலா இது ஹீரோவோட வீடு. அந்த நாய்க்குட்டி ஹீரோவோட நாய்க்குட்டி. இப்ப ஹீரோவை பார்த்தோன்னா டைரக்டர் சிங் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா ஹீரோ இவ திரும்பி வந்த பழிய பாக்குறான். அந்த இடம் ஃபுல்லாவே ஒரே தண்ணியும் சேருமா இருக்கு. ஐயோ நாய்க்கு வேற உடம்பு சரியில்லாம பண்ணி விட்டுட்டேன், இதுல இது வேறையா, பெர்மிஷன் கேட்காம வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டேன், ஒருவேளை வேலையை விட்டு தூக்கிடுவாரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, பாஸ் என்னை மன்னிச்சிடுங்க, இது தெரியாம பண்ணிட்டேன், உங்க நாய்க்குட்டியை கொலை பண்ணது நான் தானே, இவ அழுதுட்டு இருக்க, ஆல்ஃபா நல்லா தானே இருக்குன்னு ஹீரோ சொல்ல, என்னது நல்லா இருக்கான்னு கேட்குறான். ஆமா ஆல்ஃபா இங்க வா அப்படின்னு சொல்ல அவனோட நாய்க்குட்டியே அந்த இடத்துக்கு வருது. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா டாக்டர் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல அவர் இந்த இடத்து விட்டு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவ அழுகிறத பார்த்தவொன்னே ஹீரோவை கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு இருக்க, நீங்க இந்த அளவுக்கு நல்லவரா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, நான் வேணும்லாம் அவன் கண்ணீரை தொடச்சவில்லை, கீழே உள்ள கார்பெட்டு ரொம்ப காஸ்ட்லியானது, கண்ணீர் பட்டா அழுகா போயிருன்னு சொல்ல, அட லூசு பையில அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, பாஸ் எனக்கு லைட்டா வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு, உங்க பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களான்னு சொல்ல, அந்த பக்கம் இருக்கு போன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ சரின்னு பாத்ரூம்க்கு வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கேன். இங்கே பாரு இந்த இடத்துல மொத்தம் எத்தனை வேக்கன்சி இருக்குன்னு தெரியுமா, 3500 பொசிஷனில் உன்னோட பொசிஷனுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, இதில் நீ செலக்ட் ஆகணும் உனக்கு நம்பிக்கை இருக்கா, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, லாஜிஸ்டிக் பொசிஷனுக்காக வந்திருக்கா, வா போலான்னு சொல்லி இவ்வளோ உள்ள கூட்டு வராளுங்க. இப்போ உள்ள கூட்டு வந்தோடனே நிறைய ஃபைலை கொடுத்து இந்த ஃபைலெல்லாம் நீ தான் பார்த்தாகணும்னு சொல்லி கொடுக்க, இவ்வளோ இந்த ஃபைல் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாய்க்குட்டியை பார்க்கறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு கதவை தட்டி, பாஸ் நாய்க்குட்டிக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஹீரோவோ அதை வாங்கிக்கிறான். ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கிடைக்குமான்னு சொல்ல, சரி வந்து தரலன்னு ஹீரோவும் சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட நீரிட்டு இவ ஹீரோவை பார்த்தா ஹீரோ குளிச்சுட்டு இப்படி ஒரு கோலத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தவொன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்தாங்க இதுதான் என்னோட டேலண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுக்க, ஓ மரமண்டையில இதுதான் இருக்கானே ஹீரோ கேட்டுட்டு இருக்க. பேப்பரை பார்த்துட்டு இருக்கா. இவ இப்படி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ இந்த பக்கம் திரும்ப பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பார்க்கறத பார்த்தவொன்னே ஹீரோ இந்த பக்கம் திரும்ப அவ்வளோ அந்த பக்கம் திரும்பிக்கிறா. பாஸ் இதுக்கு மேல அவங்க கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, தயவு செஞ்சு உங்க கம்பெனில ஜாயின் பண்ண ஐடியா கொடுங்க, இந்த ரிட்டன் எக்ஸாம்ல நான் எப்படி அது பாஸ் ஆகி ஆகணும், என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஏதாவது புக்ஸ் இருந்தா கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்களே, நீங்க தான் என் கடவுள் அப்படின்னு சொல்லி இவ கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி கண்ணை காட்ட, இவளுக்கு அது புரிய மாட்டேங்குது. இவன் இப்படி மறைச்சு பார்த்துட்டு இருக்க. புரியுது பொங்க பொங்க அப்படின்னு வழி விட ஹீரோவும் அவளுக்கு தேவையான புக்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ பாஸ், கண்டிப்பாக இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன், உங்கள் தலை குனிகிற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு தான் வரான். அவனை பார்த்தவொன்னே இவர் தான் சுவோவா, அப்படின்னா இவர்கிட்டே நம்ம நல்ல பேர் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவன் பக்கத்தில் வச்சுட்டு, சார் டேட்டா எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது, நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவ போகலான்னு பார்க்க அந்த இடத்துல சீனியர் பொண்ணு தான் வரா. இப்போ வந்து சார் டேட்டாவில் ஏதோ பிரச்சனையான்னு கேட்க, டேட்டா ரொம்ப அழகாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்களோட ஃபோன் நம்பர் கிடைச்சா நல்லா இருக்குமே, நம்பர் தரீங்களான்னு கேட்க இவ்வளோ சரின்றா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறான், டேய் அந்த பொண்ணோட நம்பர் வாங்கிட்டேன், அந்த பொண்ணு பார்க்க சூப்பராக இருக்கா, எனக்கு அந்த பொண்ணு நல்லா மேட்ச் ஆவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி
அவன் ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்போ அவன் இப்படி கோவத்தோட உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரான். இப்போ வந்து சார் நான் ரிட்டன் டெஸ்ட்டை எழுதிட்டேன், ஆனால் எக்ஸாம் ரிசல்ட்டு எப்படி வரும்னு எனக்கு தெரியல, அதை நினச்சி ஏதோ பயமாக இருக்குன்னு சொல்ல, மேடம் தான் சேட் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருக்கீங்களே, அப்புறம் எப்படி இதெல்லாம் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்ல, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவர் உங்களோட ஃப்ரெண்டுன்றதுனால தான் டேட்டாவில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர்கிட்ட சொன்னேன்னு சொல்ல, அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்குறான். அன்னைக்கு உங்களை பார்த்துட்டு வரும்போது அவர் உங்கள் ஷோல்டரில் கை வச்சுட்டு பேசினது நான் பார்த்தேன், அப்போ தான் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் இவ சொல்கிறத கேட்டுட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, இவ ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டான்னு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, பாஸ் என்னால் நம்பவே முடியல, ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்க முடியாதுன்னு இவன் எமோஷனலில் ஹீரோவோட கையை பிடிச்சி பேச, அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. பாஸ் ரொம்ப தேங்க்யூ, கண்டிப்பாக இதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன், அடுத்த இன்டர்வியூ தான், அதுலேயே கண்டிப்பாக நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு இவ சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு வந்துட்டுருக்கு. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் தொட்ட கையையே பார்த்துட்ருக்கான். இப்போவே ஹீரோவை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு எப்படியாவது இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியே ஆகணும் அப்படின்னு இவ சபதை எடுத்துட்டு கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் புதுசாக வந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க எல்லாரும் 4 பேராக பிரியணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் இருக்கு, அதை எந்த டீம் கரெக்டாக பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் இதில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரினா அவளுக்கான டீமை தேடிட்டு இருக்கா. அங்கே உள்ள எல்லாரும் அவங்களுக்கான ஜோடியை தேடிட்டு இருக்காங்க, யார் யார் பேரா இருக்கலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் ஏன் கூட இருக்கீங்களான்னு கேட்க, அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட போயிடுறா. நமக்குன்னு பார்ட்னர்ஸ் கிடைக்க மாட்டாங்களோ அப்படின்னு முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். நீங்கள் என் கூட பார்ட்னராக இருக்கீங்களான்னு கேட்க, இல்லைங்க இங்கே உள்ள எல்லாருமே கிராஜுவேஷன் முடிச்சவங்க, ஆனால் நான் அந்த மாதிரி கிடையாது, டாப் யூனிவர்சிட்டி கிடையாதுன்னு சொல்ல, டாப் யூனிவர்சிட்டி இல்லைன்னா என்ன, மற்றவங்களோட நீங்கள் பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, நம்ம 2 பேரும் டீமாக இருக்கலாம்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. மொத்தம் ஒரு டீமுக்கு 4 பேர். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தேவையான 4 பேரையும் செலக்ட் பண்ணிடுறா. இப்போ இவ அவளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்ஃபாவை பார்க்கறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. பார்த்தா இவ கொஞ்சம் க்யூட்டாக வந்து நின்றுட்டு இருக்க. ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உனக்கு யாரும் சொல்லித்தரலையா, ஒரு பையனோட வீட்டுக்கு நைட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் வருவியான்னு சொல்ல, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை, நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்க, நீங்கள் என்னோட பாஸ், அதை விட நான் பார்த்துக்கிற நாய்க்குட்டியோட ஓனர், நீங்கள் கண்டிப்பாக என்ன எதுவும் பண்ண மாட்டீங்க, அப்படியே ஏதாவது பண்ணீங்கன்னா நாயை விட்டு உங்களை கடிக்க வச்சிருவேன்னு சொல்ல, அல்ஃபா நீ சொன்னா கேட்குமா, அது என்னோட நாயே, நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல, அல்ஃபா வந்து இவரை தள்ளி விட்டுட்டு கடிக்க ட்ரை பண்ணுன்னு சொல்ல, அந்த நாய்க்குட்டியும் வருது. இப்போ அந்த நாய்க்குட்டி வந்து ஹீரோவை தள்ளுன தள்ளல 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சிடறான். பார்த்தீங்களா உங்கள் நாய்க்குட்டி நான் சொல்கிறதா கேட்குது, நான் சொன்னால் கண்டிப்பாக அது உங்களை கடிக்கும்னு சொல்லிட்டு இருக்க. சரி எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் 2வது டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன், அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, அடுத்த டெஸ்ட்டில் முடிஞ்சா பாஸ் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு சொல்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் டீம் கூட தான் சுற்றிட்டு இருக்கா. இப்போவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது 4 பேர் இதில் பாஸ் பண்ணியே ஆகணும், நம்மளோட டேட்டா அந்த அளவுக்கு கிளியராக இருக்கணும்னு இப்போ அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண டேட்டாவை ஹீரோ கிட்ட காமிக்க, பார்த்தா அதில் ஊறுபட்ட தப்பு இருக்கும் போல், என்ன டேட்டா ரெடி பண்ணியிருக்கீங்க, இதை காட்ட தான் எனக்கு மெயில் பண்ணீங்களா, 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே ஒழுங்காக டேட்டாவை ரெடி பண்ணுங்க, இல்லைனா 4 பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி ஹீரோ வீடியோ காலை கட் பண்ணி விட, அதை பார்த்தோன்னே இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. கவலைப்படாதீங்கப்பா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, அதான் பாஸ் 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காருல, கண்டிப்பாக நம்மளால முடியும்னு சொல்ல, சரி சரி முடிஞ்ச வரைக்கும் பண்ணி காட்டுவோன்னு மறுபடியும் எல்லாரும் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா விடிய விடிய எல்லாரும் ஒன்றா உட்காந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு வழியாக முடிச்சிடுறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ் கூடவே இருந்தால் தான் இந்த டேட்டாலாம் கரெக்டான ஃபார்முக்கு வரும், அவர் கூடவே இருந்தால் அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ண போகிறது யாருன்னு சொல்லிட்டு இருக்க, வேற யாரு நான் தான் அப்படின்னு ஹீரோயின் கையை தூக்கிட்டு இருக்க. சூப்பர் டி அப்படின்னு இவளுங்க எல்லாம் கத்திட்டு இருக்காளுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவளோட டீம் மெம்பர் தான் வரான். இப்போ அவன் வந்து, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்க, உனக்காக ஒரு சின்ன ட்ரீட்டு, இந்தா கேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவளோட உதட்ட பார்க்குறான். அவள் காஃபி குடிச்சிட்டு வச்ச நுரை இருக்கு, அதை பார்த்தவொன்னே இவன் அவனோட கையால் தொடச்சி விட கரெக்டாக அது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே பாருங்க, இனிமேல் வேலை பார்க்கும்போது யாரும் சீட்டை விட்டு எந்திரிக்க கூடாது, அப்படி எந்திரிச்சு தான் ஆகணும்னா இந்த இடத்துல வேலை பார்க்காம வேற கம்பெனிக்கு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போக, அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் அமைதியாயிடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்க. என்னடா உன் முஞ்சில பொறாம தெரியுது, நீ இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவன் வாய் மூடிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கம்பெனியில் முக்கியமான பார்ட்டி நடக்க போகுது, அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்காக ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ணலாம், வாங்கடி போகலான்னு அவன் ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த பார்ட்டிக்காக நம்ம எல்லாரும் சூப்பராக ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணலாம், வா மாலுக்கு போய் ட்ரெஸ்ஸு வாங்கலான்னு எல்லாரும் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு கட் பண்ணால் பார்ட்டி தான் கட்டுறாங்க. இப்போ இந்த பார்ட்டியில் ஹீரோவன் ஃப்ரெண்டு கூட இருந்துட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்திருக்கா.
அவளை பார்த்த உடனே ஹீரோ வாய் பழந்துட்டு பார்க்க அதுக்கு மேலே அவனோட ஃப்ரெண்டு அவளையே பார்த்துட்டு இருக்கான். என்னடா நீ மட்டும் தான் சைட் அடிக்கணுமா இல்லை நானும் சைட் அடிக்கவான்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு அந்த பார்ட்டியில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் மயக்க மருந்து கலந்துட்டு இருக்கான். அந்த மயக்க மருந்து வேற யாருக்கு கிடையாது, ஹீரோயினுக்கு தான். இப்போ அவகிட்ட கொடுத்து நீங்கள் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு இவன் குடிக்கலான்னு வர அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து நீங்கள் இந்த இடத்த விட்டு போகிறதா நல்லதுன்னு அவனை பிடிச்சி துரத்தி விட்டுட்டு இருக்க. அவனும் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நிறைய சரக்கு அடிச்சுட்டு தள்ளாடிக்கிட்டே வந்து ஹீரோ கிட்ட தான் வர. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட வியூ நான் பார்க்கணும், இந்த ரூமுக்கு போனால் அந்த ஊரோட வியூ தெரியும், இந்த ரூம் தானே அப்படின்னு சொல்லி இவ ஏதோ ஒரு ரூம்குள்ளே வந்துட்டு அந்த ஊரை பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அவ்வளோ உயரமான பில்டிங்லேருந்து அந்த ஊரை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பெட்ஷீட் எடுத்து மேலே போட்டு இந்த ஊரை இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இவ போதையில் தள்ளாடிட்டு கீழே விழுற மாதிரி போக ஹீரோ அவ்வளோ பிடிச்சிடுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சிட்டு நீங்கள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்ல எங்க பாரு உன் லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்க, இதுக்கு மேலே ஏதாவது பண்ணனா அப்புறம் என் மேலே குத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் எந்த குத்தமும் சொல்ல மாட்டேன்னு இவன் ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவை அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு நைட்டு 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ எந்திரிச்சு அவனோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சிட்டு என்ன நீ இவ்வளோ கேவலமாக கிஸ் பண்ணுறேன்னு சொல்ல நான் என்ன பல பொண்ணுங்க கூட டேட் பண்ண ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கியா, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால கிஸ்ஸு கூட சரியாக வரலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்து இவ சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த கார்டு இதில் உள்ள பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நம்ம 2 பேரும் விருப்பப்பட்டு தான் ஒன்றா இருந்தோம், அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் அவளோட கம்பெனிக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. அவளுக்கு மேலே வேலை பார்க்குற பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒரு முக்கியமான கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக போகிறோன்னு சொல்ல இவ்வளோ கூடவே வந்துட்டு இருக்கா. என்ன ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்கா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் கிளைண்ட்டை பார்க்க வர, இந்த ட்ரெஸ்லாம் போடக்கூடாது, கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக ஸ்பெஷல் ட்ரெஸ் போடணும்னு அவளை கூட்டிட்டு ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோயின்காக புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கிளைண்ட்டை மீட் பண்ணலான்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவள் கிளைண்ட்லாம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்திருக்கா. இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா உண்மையாகவே என்னோட லீடர் ரொம்ப சூப்பர் டி, உனக்காக இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே இவளுக்கு நைட்டு ஒன்றா இருந்ததான் ஞாபகம் வருது. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க எம்ப்ளாய்க்கு கம்பெனி ரூல்ஸ் சுத்தமாக தெரியல போல, அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்து இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோ தான் காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா வந்து காரில் உட்காருன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் டாக்ஸிலே போய்க்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ லேட் நைட்டில் நீ டாக்ஸியில் போகிறது நல்லது கிடையாது, ஒழுங்காக காரில் உட்காருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு காரில் உட்காந்துக்கிறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியூர் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி போங்க, அதனால எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நான் 3 தடவை தனியாக தான் இருந்தேன், ஒரு தடவை கூட என்னை பார்க்கறதுக்காக வரலன்னு சொல்ல நான் இதுக்காக உங்களை பார்க்க வரணும், எனக்கு என்ன உங்களை பார்க்கணுன்னு ஆசையா அப்படின்னு சொல்லி இவன் மூஞ்சி திருப்பி வச்சுட்டு இருக்கேன். அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கும் நடுவில் நடந்தது வெறும் 1 night stand மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு கோவமாக வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முக்கியமான மீட்டிங்கில் இருந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ பிஸ்னஸ் ட்ரிப் போகாமல் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். என்ன இவர் பிஸ்னஸ் ட்ரிப் போகாமல் இந்த மீட்டிங்கில் இருக்காரு அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்க. இப்போ இந்த சைடு ஹீரோயின் அவளோட ப்ராஜெக்ட் பற்றின எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு இருக்கா. பார்த்தா அவளோட ப்ராஜெக்ட் ஓகே ஆகி 50 மில்லியன் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணலான்னு இவ ஹீரோவோட ரூமுக்கு கேக் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போகலான்னு பார்க்க அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுல, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேக்கு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்கே போக பார்க்குற, நீயும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த மீட்டிங்கில் எல்லாரும் இங்கிலீஷில் பேசுவாங்க, எல்லாரும் பெரிய பெரிய பாஸ், நான் கூட இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கிலீஷை நீயும் கற்றுக்கணும், அதுதான் உனக்கு நல்லது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட நிற்கிறான். இப்போ அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா இவ வர்றதை பார்த்தவொன்னே டே வாடா போகலாம் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு இருக்க. என்னாச்சு 2 பேரும் வெளியே போகிறாங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு சாப்பிட மறந்துட்டான்னு நினைக்கிறேன், அதான் சாப்பிட போயிட்டு இருக்கான்னு ஹீரோ சமாளிச்சுட்டு இருக்க. இப்போ அவன் கையில் வச்சிருந்த காஃபி எடுத்து ஹீரோயின்ட்ட கொடுக்க இவ்வளோ வாங்கிக்கிறா. இப்போ இந்த காஃபியை இவ கையில் வாங்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் கையை டச் பண்ணுற மாதிரி போகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேர் ஹீரோவோட வீட்டில் தான் இருக்காங்க. ஹீரோ தான் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஹீரோக்கு சூப்பும் செஞ்சு கொடுக்குறா. இவ இப்படி செஞ்சு கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கோட்டை கழட்டிட்டு அந்த சூப் எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருக்கான். பெரிய ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு, அதுக்காக நீ எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க. கங்க்ராட்ஸ் தான் கம்பெனிலே பண்ணிட்டேனே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்தாது, லாஸ்ட் டைம் என்ன சொன்ன, எனக்கு கிஸ் பண்ண தெரிலன்னு சொன்னல, இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவ கம்பெனில அவ ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ட அவங்க கிளையண்ட் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. மொத்தம் 2 பேர் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில இவளும் அவளோட ஃப்ரெண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. அங்க வந்திருக்க கிளையண்ட்டுக்கு இவளோட ப்ராஜெக்ட் தான் புடிச்சு போயிருக்கு. அது பார்த்த உடனே அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ப்ராஜெக்ட்டை சூஸ் பண்ண அந்த பொண்ணுக்கு பயங்கர பொறாம வந்துட்டு இருக்கு. நானும் தான் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணேன். யாருக்குமே ப்ராஜெக்ட் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவ பொறாமப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ வீட்டுக்கு போகலான்னு பார்க்க அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வாயை 2 பேரும் ஒன்றா போய் சைட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்ல சரி வா போகலான்னு 2 பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சைட்டுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பழசாக இருக்கு, என்னன்னு உள்ளே போய் பாரு, அந்த கபோர்டெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்ல இவ்வளோ சரின்னு உள்ளே போகிறா. இவ உள்ளே போய் பார்க்கும்போது அந்த கடையோட ஷெட்டரை யாரோ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எல்லாம் இவளோட வேலை தான். ஹீரோயின் மேலே பொறாமப்பட்டுட்டு தான் இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா. இப்போ இந்த பொண்ணு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு உனக்கு எதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும்டின்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு அந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன்னா உள்ள பயங்கர இருட்டா இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ பயந்து போயிட்டு தரையில உட்காந்து அழுதுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ அங்கே வேலை பார்க்குற 2 பொண்ணுங்க கிட்ட எங்க அவ அப்படின்னு சொல்லி கேட்க சார் அவங்கள கூட்டு போனதா உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இவளுங்களும் நடந்துக்குதே சொல்ல ஹீரோ இந்த சைட்டுக்கு டைரெக்டாக கிளம்பி வந்துடுறான். இப்போ அவன் இப்படி கிளம்பி வந்துட்டு இருக்க ஹீரோவை பார்த்து கையோட இப்போ வேகமாக ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அதே இடத்துல மயக்கம் போட அதை பார்த்த உடனே ஹீரோவில் காப்பாற்றி அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு வரும்போது அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா இதுக்கான பதிலை நீ கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை வீட்டை கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் ஹீரோவோட மேலே சாஞ்சிட்டு அவளோட ஃபோனுக்கு யாரோ கிளைண்ட் தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி நாளைக்கு நான் அந்த ஹோட்டலில் இருப்பேன், ப்ராஜெக்ட் விஷயமா என்னை வந்து பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இன்னும் பார்த்தீங்கன்னா இவன் எதுக்காக உன்னை ஹோட்டலுக்கு கூப்பிட்றான், வேலையில் உன்னை எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்களா, உங்ககிட்ட தப்பாக நடக்க பார்க்குறாங்களா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற, ஓ மனசில் நான் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருப்பேன், ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவில் பார்த்து கேட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாரும் ஒன்றா உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஒரு ஆள் வந்து ஹீரோ கூப்பிட்றதா சொல்லி இவளையும் அவளோட ஃப்ரெண்டையும் கூப்பிட இவங்க 2 பேரும் ஹீரோவை பார்க்க தான் வராங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 பேருமே நேற்று வேறு வேறு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் தானே கிளைண்ட் செலக்ட் பண்ணியிருக்கணும், 2 பேரோட ப்ராஜெக்ட் கிளைண்ட் கிட்ட எப்படி போச்சுன்னு சொல்ல ஆனால் என்னோட ப்ராஜெக்ட் தான் செலக்ட் பண்ணாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன்னோட ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணாங்க ஆனால் கடைசியாக என்னோடதை ஓகே பண்ணிட்டாங்க, அதுக்கான காரணம் எனக்கு தெரிலன்னு அந்த பொண்ணு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் 2 பேருக்குள்ள நல்ல கம்யூனிகேஷன் வேணும், அப்போ தான் நீங்கள் 2 பேரும் கிளைண்ட் கிட்ட பேச முடியும். இந்த மாதிரி தப்பாக கிளைண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கம்பெனிலே வேலை பார்க்க முடியாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஹீரோ 2 பேரையும் பிடிச்சி திட்டி விட இவ கோச்சிக்கிட்ட அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ்லேயே உள்ள ரொம்ப பெரிய ஆள் தான் வராரு. இப்போ அவர் வந்து நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், கூட வேலை பார்க்குற பொண்ணு இன்னொரு பொண்ணு தூக்கி ரூம்குள்ளே போட்டு பூட்டியிருக்கா, அந்த அளவுக்கு இந்த ஆஃபீஸில் பார்ஷாலிட்டி இருக்குது, எதுவாக இருந்தாலும் பார்த்து நடந்துக்க, ஒவ்வொருத்தவங்களும் தங்களை தனித்துவமாக காமிச்சிக்கணுன்றதுக்காக மற்றவங்களை புலி பண்ணுறது சகஜமான விஷயம்தான், எந்த முடிவு எடுத்தாலும் பார்த்து எடுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு மேலே கோவப்படாத, உன்னோட ப்ராஜெக்டை ஓகே பண்ணது உண்மைதான், ஆனால் அந்த கிளைண்ட்டை ப்ராஜெக்ட் விஷயமா பேசுகிறதுக்காக உன்னை ரூமுக்கு வர சொன்னான், இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுனால தான் உன்னோட ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிவிட்டு உன் ஃப்ரெண்டோட ப்ராஜெக்டை அவன் ஓகே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு திட்டினதுக்கு கூட காரணம் இருக்குது, உங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த பார்ஷாலிட்டி இருக்கக்கூடாது, முக்கியமாக உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருந்தானே. இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல இப்போதான் அவளுக்கு புரியுது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எங்கள் பாருமா நான் தான் அதை சொன்னேன்னா அவன் கிட்ட சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டுருக்க. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவன் இப்படி சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ அவள் ஹீரோ கிட்ட வந்து நீங்கள் தான் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஓ ஃபோனை கூட அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு நியூஸை காட்டுறான். இவள் ப்ராஜெக்டை ஓகே பண்ண கிளைண்ட் இருக்கான்ல, அவன் அங்கே வேலை பார்க்குற நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்ததா அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸை காமிச்ச உடனே இதனால தான் என்னை காப்பாற்ற நினச்சிங்களான்னு கேட்க ஆமாம் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புலன்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஆல்ஃபாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், சீக்கிரமாக அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபஸ்ட்டு எனக்கு கம்பெனி கொடு, அப்புறமா அவனை பார்க்கலான்னு ஹீரோ சொல்ல இவ்வளோ சரின்னு ஹீரோ கிட்ட வரா. இப்போ இவ ஹீரோ கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு என்னோட ஒர்க்கை முடிச்சிடுறேன், ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் அவங்கள பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் அவளோட ஒர்க்கை பார்த்துட்ருக்க. பார்த்தா ரொம்ப டைம் ஆகி போயிடுது. இவ பாட்டுக்கு டைம் பார்க்காம ஒர்க்கை பார்த்துட்ருக்க. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணான், உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரமான்னு சொல்ல இவ்வளோ கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்த கையோட அந்த இடத்துல பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க. அதை அந்த நாய்க்குட்டி பார்த்துட்ருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா பாலை தூக்கி போட அது பாலை தூக்க போயிடுது. இப்போ அதை இப்படி போன உடனே இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அவள் கூட ஒன்றாவே ஸ்டே பண்ணுறா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஹீரோ இவளுக்காக பெர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்து குடுக்குறான். "என்னது இது நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்லி கேட்க, "கிளையண்ட் எனக்கு குடுத்தாங்க. ஆனா இது லேடீஸ் பெர்ஃப்யூம் என்னால யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, சரி கொடு அப்படின்னு இவ்ளோ வாங்கி வச்சுக்கிறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, பிரஷ் பண்ணலாம் அப்படின்னு பாத்ரூம்க்கு வந்துட்டு, "என்ன இந்த இடத்துல என் பிரஷ் காணோம்" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்னோட பிரஷ் ஆல்ஃபா வேலைய பார்த்து விட்டுருச்சு. அதனால தான் உனக்காக புது பிரஷ் வாங்கிட்டு வந்தேன்னு" ஹீரோ பிரஷ் குடுத்துட்டு இருக்க, சார் என்னோட திங்ஸை அந்த அளவுக்கு நோட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அவ ஹீரோ ஓரக்கண்ணில் பார்த்துட்டு இருக்கா. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே இவள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறா. அங்கே வந்து பார்த்தா ரொம்ப ஜாலியாக வந்துட்டுருக்கான். இவள் இப்படி வரதை பார்த்தோன்னே, என்னடி இன்னைக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க, ஏதாவது சம்பவம் கிம்பவம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்போவும் இப்படி தான் ஹாப்பியாக இருப்பேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி சரி அப்படின்னு சொல்லி அவளுங்களும் வேலையை பார்த்துட்டு இருக்காளுங்க. இப்போ ஹீரோயின் அவளோட ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் கேட்க வாங்கிட்டு ஹீரோவை பார்க்க தான் வரா. என்னடன்னு பார்த்தா இன்னைக்கு ஹீரோக்கு பர்த்டே. இன்னைக்கு உன்னோட பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லி இவ கேக்கு கொடுத்துட்டு, எனக்கு நீ கண்டிப்பாக உன்னோட ஆசையும் மனசில் வேண்டிக்கணும். நான் கூட ஒரு ஆளுக்கு தேங்க்யூ சொல்லணும். யாருக்கு தெரியுமா? அந்த கடவுளுக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்காக தான் பிறந்திருக்க. அதனால தான் இப்போ நான் உன்னை மீட் பண்ணியிருக்கேன். அதுக்காக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக வேண்டிட்டு இருக்க. இவ இப்படி வேண்டதை பார்த்தவொன்னே ஹீரோ அவளை பிடிச்சி மேலே உட்கார வச்சிடறான். என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு சொல்ல, செலிப்ரேட்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு எனக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவள் கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ கூட ஒன்றா உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ ஜாலியாக ஹீரோ கூட மூவி பார்த்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் எப்படி பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ இவங்க கால் பண்ணி, ஏண்டி யாரையாவது டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லைம்மா நீ சொல்ல, எங்க பாரு சும்மா போய் சொல்லிட்டு இருக்காத, உன்னோட பாஸை பற்றி லாஸ்ட் டைமே என்கிட்ட சொன்னல, நீ யாரை வேணாலும் காதலி, ஆனால் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி காதலி. பணக்கார வீட்டு பசங்களாம் நமக்கு செட் ஆக மாட்டாங்க. பணத்தினால அவங்க எதை வேணாலும் சாதிப்பாங்க. உனக்கு அவங்களுக்கு செட் ஆகுது. ஒருவேளை அந்த பையன் உன்கிட்ட சீரியஸாக இருந்தானா அதை பற்றி யோசிக்கலாம். கொஞ்ச நாள் உன் கூட பழகிட்டு டைம் பாஸ்க்காக போகிறான்னா தயவு செஞ்சு அவனை விட்டுடு. அம்மா உனக்காக நல்ல பையனை பார்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க சொன்னதை கேட்டவொடனே இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பணக்கார வீட்டு பசங்களும் நம்மளும் வேறு வேறு உலகத்தை சேர்ந்தவங்க. நமக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஆஃபீஸ்க்கு வந்து அவள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்க. ஏண்டி யாராவது லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடினு இவ சொல்லிட்டு இருக்க. சரி வா, லாஸ்ட் டைம் நீ முடிச்ச ப்ராஜெக்டோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அது போய் பார்க்கலான்னு இவ கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்கான். என்ன ஃபோட்டோ இது, பழைய ஃபோட்டோ மாதிரி இருக்குது, பக்கத்தில் நிற்கிற பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணோட பேர் எலினா, பாஸோட எக்ஸு. பாஸுக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படி ஒரு லவ் தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணு வேற மறுபடியும் திரும்ப வந்திருக்கா. ஒரு 2 டேஸாகவே பாஸ் பிஸியாக தான் இருக்காரு. அதுவும் அந்த பொண்ணு கூட. யாருக்கு தெரியும், 2 பேருக்கு நடுவில் மறுபடியும் பற்றிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு புது ப்ராஜெக்டோட கிளைண்ட் தான் கால் பண்ணுறாரு. இப்போ இவர் கால் பண்ணி உன்னை ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே எடுத்துட்டோன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த எலினா கூட பேசிட்டு தான் வெளியே வரான். இவன் இப்படி வெளியே வர்றதை பார்த்தவொடனே இவளோட முகமே வாடி போயிடுது. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுக்காக ராபர்ட் ப்ராஜெக்ட்லேருந்து என்னை தூக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ப்ராஜெக்ட் உனக்கு சுத்தமாக செட் ஆகுதுன்னு ராபர்ட் தான் சொன்னார். உன்னை ப்ராஜெக்ட்லேருந்து தூக்குனது நான் கிடையாது, அந்த கிளைண்ட் தான் நீ வேணான்னு முடிவு பண்ணாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற பொண்ணு எலினா தான் சொல்ல, அதை பார்த்தோன்னே இவளுக்கு கோவம் வந்துடுது. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நேரம் அந்த கிளைண்ட்டை பார்க்க தான் போகிறான். இப்போ அவர்கிட்ட வந்து எதுக்காக என்னை ப்ராஜெக்டில் சேர்க்கலன்னு கேட்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மெடிக்கலை பற்றியே தெரிஞ்சிருக்கணும், உனக்கு மெடிக்கல் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, உன்னை எடுக்கிறத பற்றி நான் பொறுமையாக யோசிக்கிறேன்னு அவர் சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவள் டீம் மெம்பர் தான் வரான். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், இந்த சாப்பிட அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவ்வளோ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்குது தூரமாக நின்று ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமாக பொறாமப்பட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டு இருக்க. ஹீரோ வழக்கு போல் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அதை பார்த்தோன்னே இவன் காரில் ஏறிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட வந்து சீட் பெல்ட் போடலான்னு வர இவன் மூஞ்சி இந்த பக்கம் திருப்பிக்கிறா. அதை பார்த்தோன்னே இதுக்கு என்ன அர்த்தம், என்னை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அந்த பாக்ஸில் எல்லாமே காஸ்ட்லியான குக்கீஸாக இருக்குது. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா குக்கியோட வாசனை சூப்பராக இருக்குன்னு சொல்ல ஹீரோ பின்னாடி திரும்பி பார்க்குறான். என்னடான்னு பார்த்தா பின்னாடி ஃபுல்லாகவே அந்த குக்கியை தான் வாங்கி வச்சுருக்கான். எதுக்காக இவ்வளோ வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு தான் பிடிக்கும்னு சொன்னியே அதனால தான் வாங்கி வச்சேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. இப்போவே இப்படி சிரிக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ கிட்ட வந்து அவளை பிடிச்சி கிஸ் பண்ண. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, எங்கே பாரு, எனக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை விட நார்மலான ரிலேஷன்ஷிப் வேணும்,
ஆஃபீஸ் முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்ல ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலான ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி கேஷுவலான ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிற்க என்ன இன்னைக்கு பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. அப்படியே திறந்து நான் நார்மலாக தான் இருக்கேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வேலைக்கு வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஆஃபீஸை தான் கட்டுறாங்க. ஆஃபீஸில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் டீம் மெம்பர் கூட பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ இந்த சோடா பட்டி மாதிரியே அவனோட காஸ்டியூமே மாற்றிட்டு வந்துடுறான். என் ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவளை ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எங்க பாரு நான் பிஸ்னஸ் ட்ரிப் போக போகிறேன், டெய்லி எனக்கு வீடியோ கால் பண்ணணும், நான் ஆல்ஃபாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சிரிச்சுட்டு இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஹீரோ பொறாமப்பட்டுட்டு தான் இப்படிலாம் பண்ணுறான்னு. இப்போ இவ ஹீரோவை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க. கம்பெனியில் உள்ள எல்லாரும் ஹீரோவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏய் நம்ம பாஸ் பிஸ்னஸ் ட்ரிப் போறாருல அதுக்கு எலினாவும் போறான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்தோன்னே இவளுக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டையே ஷிப் பண்ணிட்டா. அந்த வீட்டில் ஏதோ ஓனர் பிரச்சனை போல அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு காலி பண்ணுன்னு சொல்றாங்கன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா வீடை ஷிப் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்துடுறா. பார்த்தா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது இவளோட ஃப்ரெண்டு தான். ஏன்னா ஹீரோ பிஸ்னஸ் ட்ரிப் போகிறதுனால இவ ஹெல்ப்புக்கு இவனை தான் கூப்பிட்டுருப்பா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கா. அவனை பார்த்தீங்கன்னா உனக்காக புது லேப்டாப் வாங்கியிருக்கேன், அந்த லேப்டாப் யூஸ் பண்ணு, ஏன்னா உன்னோட லேப்டாப் ரொம்ப சின்னது, அதில் யூஸ் பண்ணனா உனக்கு முதுகு வலி வரும்னு சொல்ல ரொம்ப தேங்க்யூப்பா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையாகவே கொடுத்து வச்சுவேன்னு இவ பேசிகிட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி ஏய் என்ன நீ வீட்டில் காணும், ஆல்ஃபாவே காணும், எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க நான் வீடே மாறிட்டேப்பா, அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை, நீ பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன்னு சொன்னல அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. சரி அட்ரஸ் சென்ட் பண்ணுன்னு ஹீரோ சொல்ல இவ்வளோ சரின்னு சென்ட் பண்ணிடுறா. இப்போ ஹீரோ கூட பேசி முடிச்சதுக்கப்புறம் நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு வாக்கிங் தான் வந்துட்டுருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் இப்படி வாக்கிங் வந்துட்டுருக்க அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்து இவ ஷாக் ஆயிரா. பிஸ்னஸ் ட்ரிப்லேருந்து எப்போ வந்து அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்ருக்க. இது என்னோட நாய்க்குட்டி, நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு இன்னொரு ஆள் கூட வாக்கிங் போறியா அப்படின்னு சொல்லி இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனே அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ வீட்டுக்குள்ளே வந்தவொடனே இதுக்காக வீடு சேஞ்ச் பண்ணுறதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க நீ புது ப்ராஜெக்டில் ரொம்ப பிஸியாக இருந்த அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை, இல்லைனா நீயும் பிஸியாக இருக்க விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல என்கிட்ட சொல்லியிருந்தேன் நானே ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல என்னோட ப்ராப்ளத்தை நானே பார்த்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இது சரி ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கான், கூடவே இந்த எலினா பொண்ணும் இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தேன் ஹை சொல்லலான்னு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. வாங்கல எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட சரின்னு எல்லாரும் ஒன்றா உட்காந்துக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாம் இப்படி உட்காந்தோடனே ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா சரி நம்ம எல்லாரும் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாமா, இந்த பாட்டிலை சுற்றி விடுவேன், இது யார் பக்கம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக உண்மையை சொல்லி ஆகணும்னு இவன் கேம் விளையாடிட்டு இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கண்ணாடி போட்டவன் இருக்கான் இல்லையா, அவனோட சான்ஸ் வருது. இப்போ அவன் ஒரு லெட்டர் எடுக்க அதில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணணும்னு இருக்கு. அதை பார்த்தோன்னா அந்த பையன் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வர அதை பார்த்தோன்னே நம்மளால பொறாமையில் ஹீரோயின் அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இதுக்காக இப்படி பண்ணுற எல்லாரும் முன்னாடி இப்படி கூட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்ல அப்புறம் அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண பார்க்குறா, பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு ஹீரோ கேட்க அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, என்னை தவிர வேற யாரும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவன் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கே உள்ள பியானோவை வாச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீ என்னை காதலிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நான் ரொம்ப காதலிக்கிறேன், யாருக்காகவும் வீட்டு கொடுக்க மாட்டேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் ஒன்றால் தான் வீட்டில் இருக்காங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா புது ப்ராஜெக்ட் டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. அப்படி பார்த்தோன்னா அந்த ப்ராஜெக்ட் உனக்கு சுத்தமாக புரியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹீரோவிலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டோட டீட்டெயிலாம் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதான் நான் உனக்கு சொல்லித்தரேன்னு ஹீரோ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்படி பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு இவ சொல்கிறா. இவன் இப்படி சேர்ந்து பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் கையில் ஒரு வாட்ச் கட்டி விடுறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது, இது ரொம்ப காஸ்ட்லி மாதிரி இருக்குன்னு சொல்ல இது கிளைண்ட் எனக்கு கொடுத்தாங்க, இது உமன்ஸ் வாட்ச், என்னால் எப்படி போட முடியும், உனக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ அதை வாங்கிக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜரை பார்க்க போக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கம்பெனிக்கு தேவையான குட்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் நீயே பார்த்துக்கன்னு சொல்லி கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்க இவ்வளோ சரின்னா உங்களை பார்க்க வரா. வந்து பார்த்தா அந்த இடத்துல இவ கூட காலேஜில் படித்த சீனியர் தான் இருக்கான். இப்போ அவன் இவ்வளோ பார்த்தவொட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. இவ காலேஜ் படிக்கும் போதே அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், ஆனால் ஹீரோயின் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. இந்த விஷயம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு ஏண்டா நீ அந்த பொண்ணுக்கா ப்ரப்போஸ் பண்ணன்னு கேட்க அவள் உன்னை விட பணக்காரியெல்லாம் கிடையாது, எனக்கு அவளை பிடிக்காது, உன்னதான் பிடிக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்திடுவா.
இருப்பான். சொல்லப்போனால் இவன் ஒரு ப்ளே பாய் மாதிரி நிறைய பொண்ணுங்க கூட சுற்றிட்டு இருப்பான். அதே எல்லாத்தையும் தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் கூட பேசலான்னு காரில் உட்காந்துட்டு இருக்க அவன் இவ்வளோ டச் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவனோட கையை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க அவன் வேணும்னே காஸ்ட்லியான வாட்ச் போட்டிருக்கேன் அதை பாரடி அப்படின்ற மாதிரி கையை ஆட்டி ஆட்டி பேசிகிட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை காதலிச்சிங்க தானே, உங்கள் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்புறம் இன்னொரு பொண்ணை காதலிச்சிங்க, அந்த பொண்ணு என்னாச்சு, மொத்தம் 4-5 ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க தானே அப்படின்னு இவன் நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசி விட அவனோட முகமே வாடி போயிடுது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவனோட கடைக்கு தான் கூப்பிட்டு வரான். உங்கள் கம்பெனிக்கு தேவையான எல்லா சாப்பாடையும் நான் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணிடுவேன், மழை பெய்யறதுனால பொருள்லாம் வர வேண்டியது இருக்குது, ஒரு 3 வாரம் மட்டும் டைம் கொடுன்னு சொல்ல கரெக்டான நேரத்துக்கு பொருள் வரலன்னா நான் கண்டிப்பாக என்னோட பாஸ் கிட்ட சொல்லிடுவேன், பொருள் வர்றதுக்கான வேலையை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்ல சரி சரி பார்த்துக்கிறேன், வாய 2 பேரும் டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவன் கூட டின்னருக்கு வந்து இருக்கா. பார்த்தா இவன் ஹீரோ கொடுத்த வாட்ச் கட்டிட்டு வந்திருப்பான். அந்த வாட்ச் இவன் கட்டியிருக்கிறத விட பயங்கர காஸ்ட்லி. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் சீனியர் காலேஜில் பார்த்ததை விட இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்ல ஓ அப்படியா தேங்க்யூ அப்படின்னு இவன் வலிச்சுக்கிட்டே பேச அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணுறான். அது பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா பேபி என்ன பண்ணுற, மீட்டிங்கில் இருக்கேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஓ மீட்டிங்கில் தான் இருந்தேன், என்னடி ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுகிறேன்னு ஹீரோ கேட்டுட்ருக்க நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஐ லவ் யூ செல்லம், சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி பேச யார்கிட்ட பேசுகிறேன்னு அவன் கேட்குறான். நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க அதை பார்த்தவனா அவன் ஷாக் ஆகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிரதா வரான். பேபி அப்படின்னு சொல்ல என்னது பேபியா, எங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவன் பேரை சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க. எங்க பாரு வர வேண்டிய பொருள்லாம் 3 நாளில் கண்டிப்பாக வந்தாகணும், 3 வாரம் இழுத்துடுச்சேன்னா கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிடுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரி சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே இவனால அதை நம்பவே முடியல. இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தவொடனே இங்கே பாரு சத்தியமாக அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவன் என்னோட சீனியர், என்னோட ரொம்ப சீனை போட்டு பேசிகிட்டு இருந்தான், அதனால தான் அவனை வெறுப்பேற்றுறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தேன், மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல சரி மொத்த ஸ்டோரியை சொல்ல நீ ஹீரோ கேட்குறான். மொத்த ஸ்டோரியுமா, நான் காலேஜ் படிக்கும் போது அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இப்போ மறுபடியும் என்னை கரெக்ட் பண்ண பார்த்தான், அவன் கையில் காஸ்ட்லியான வாட்ச் போட்டிருக்கான்னு கையை ஆட்டி ஆட்டி பேசிகிட்டு இருந்தான், அது மட்டும் இல்லாமல் அவன் பணக்காரன்றதை நான் நம்பணுமா, அதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், அதான் நானும் கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் அவன் கூட டின்னர் போயிருந்தேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவள் ரூமுக்கு வந்துடுறா. இப்போ அவள் ரூமில் உட்காந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அவளோட டேபு வேலை செய்ய மாட்டேங்குது. அது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இது உனக்காக தான் சொல்லி ஒரு புது டேப் எடுத்து வைக்க என்ன இது புது மாடலாக இருக்குது, நான் யூஸ் பண்ணிகிட்டே திரும்ப கொடுத்துட்றேன்னு இவ சொல்ல அது பார்த்தவொடனே ஹீரோக்கு கோவமாக வந்துட்டுருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நான் கொடுத்த வாட்சை இப்போ வந்து உனக்கு கட்டணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்ல ஓ இதுவா, அவன் காஸ்ட்லியான வாட்ச் போட்டிருக்கேனே கையை ஆட்டி ஆட்டி பேசினானே அவன் மூஞ்சில் கறியை பூசுறதுக்காக தான் இதை போட்டு போனேன், மற்றபடி இதை போடணுன்னு எனக்கு ஆசை கிடையாது, இது எவ்வளோ காஸ்ட்லியான வாட்ச்னு இவ கழட்ட பார்க்க என்ன எப்படி பேசிகிட்டு இருக்க, எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் பண்ணுவியா, எதையும் பிடிச்சி படலையான்னு ஹீரோ கேட்க ஆமாம் காஸ்ட்லியான பொருளை பத்திரமா வச்சுக்கணும்ல, நீங்கள் கொடுத்தது எல்லாமே காஸ்ட்லி தான், அப்படின்னா அதை நான் பத்திரமா தானே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு அவங்க அம்மா அப்பா தான் கால் பண்ணுறாங்க. அந்த கால் வந்தோடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு போய் கதவை திறக்கிறா. வாங்க வாங்க என்ன திடீர்னு வந்துட்டீங்கன்னு இவன் இந்த பக்கம் திரும்ப அந்த இடத்துல ஹீரோவோட ஐடி கார்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ தூக்கி கோட்டுக்குள்ளே திரிச்சிட்டு அப்பா நீங்கள் கொடுத்த சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இவ பேசிக்கிட்டே ஹீரோவோட ஷூவை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஏமா இந்த இடத்துல லைட்டர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஓ அதுவா வீடை டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க ஓ இதுவா, இது நான் இப்படி யூஸ் பண்ணுவேன்னு சொல்ல பார்த்தா 2 பேரும் ஹீரோவோட பெல்ட்டை கையில் எடுக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவ உட்காந்துட்ருக்க 2 பேரும் ஹீரோனை பிடிச்சி கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனால் டைம் இல்லைன்னு சொல்ல எங்கள் பாரு எங்ககிட்ட சொல்லாமல் எவ்வளோ தைரியம் தான் நீ டேட்டிங் பண்ணிட்டு இருப்ப, ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அந்த பையன் எப்பேற்பட்ட பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்க இந்த சைடு ஹீரோ ஜன்னல் வழியாக ஏறி குதிச்சு வந்திருப்பான் போல. அவன் இப்போ ஹீரோனுக்கு கால் பண்ணி பார்க்க இவ ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறா. அந்த அளவுக்கு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வேலையெல்லாம் முடிச்ச உடனே டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பிடுறான். இவன் இப்படி கிளம்புறத பார்த்தவொன்னே என்ன சீக்கிரம் போகிற அப்படின்னு சொல்லி கேட்க என் அம்மா அப்பா எனக்காக வெயிட் பண்ணுறாங்க அதான் சீக்கிரம் போகிறேன்னு இவன் இந்த இடத்த வீட்டுக்கு கிளம்பி வந்துடு. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து எங்கே அவ அப்படின்னு சொல்லி கேட்க அவள் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டானே இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோக்கு ரொம்ப சுகமாக இருக்கு. அவள் கூட ஒரு நாள் பேசாமல் இவன் ரொம்ப மிஸ் பண்ணுறான். இப்போ ஹீரோ வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்க. அவனுக்கு கனவாக வந்துட்டு இருக்கு ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி. அந்த கனவுலாம் வந்தவொடனே
இவன் டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவள் வீட்டுக்கு வந்து கதவை தட்ட அவளை கதவை திறக்கிறா. அங்கிள் ஆண்டிக்காக நான் gift வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. உள்ளவான்னு சொல்லி இவ கூப்பிட்றா. பார்த்தா இவளுக்கு ரொம்ப வயிறு வலி போல. இப்போ அவள் வயிறு வலி தாங்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்க. வயிறு வலிக்கு தானே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீ பாட்டுக்கு தனியாக உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் வயிற்றுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு, நீ பார்க்குறதுக்கே ரொம்ப சேடாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா, இந்த மாதிரி நீ சுகமாக இருந்தா நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. அவளோட டேபிளில் அவளுக்காக சாப்பாடெல்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடை யார் இந்த இடத்துல வச்சதுன்னு கேட்க, எனக்கு அதை பற்றிலாம் தெரியல, நான் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது இவனோட வேலையாக தான் இருக்கணும், நேரில் பார்த்து தேங்க்யூ சொல்லலான்னு இவன் ஹீரோவை பார்க்க வர. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து, இந்த ப்ராஜெக்டை கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டேன்னா இதுக்கான போனஸ் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவ்வளோ இந்த ப்ராஜெக்டை வாங்கிக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு காஃபி டேரியாவுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட ஃப்ரெண்டு தான் இருக்கான். இப்போ அவன் இவ்வளோ பார்த்த உடனே இந்தா நானே காஃபி போட்டேன்னு சொல்லி கொடுத்துட்ருக்க. அவ்வளோ இதை வாங்கிக்கிறா. அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். லாஸ்ட் டைம் நம்ம டின்னருக்கு போனோம்ல, அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே முடியல, என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, இல்லைப்பா வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கு, அதனால தான் உன்னை பார்க்க முடியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், எனக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க உனக்கு சம்மதமானு கேட்க, இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியாது, ஆக்சுவலாக நான் வேறு ஒருத்தரை காதலிக்கிறேன், அதனால் என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சொன்னதை கேட்டு எனக்கு சந்தோஷம் தான், சரி நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஹீரோ மேலே நின்று கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்ணாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வா, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல இவ்வளோ வேகமாக வீட்டுக்கு கிளம்பி வரா. இப்போ அவங்க அம்மா அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை காமிச்சு, உங்கள் அப்பாவோட கண்டிஷன் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகலை, அவரோட கடைசி ஆசை என்ன தெரியுமா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றது, நீ எங்களோட ஒரே பொண்ணு, உன் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக எங்களால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, பணக்கார பையனை காதலிக்கிறது பிரச்சனை இல்லைம்மா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த பையன் தான் கண்டிப்பாக ஜெயிப்பான், உன்னை ஒரு வேளை வீட்டை விட்டு தரத்தன்னா கூட எல்லாமே அவனோட கையில் தான் இருக்குது, ஏன்னா இங்கே பணம் மட்டும்தான் பேசும், நம்ம சொல்கிறத யாரும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பணத்துக்கு பலம் இருக்குது, ஒரு பணக்கார பையனை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சுக்க, அந்த காதல் இருக்கிற வரைக்கும் தான் அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான், ஒருவேளை அந்த காதல் போயிடுச்சுன்னா நீ 0க்கு சமமாயிருவ, நீ நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் எங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும், நீ நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்போன்னு ஹிரேனோட அம்மா அவளுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே 2 டேஸ்க்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹிரேனோட ஆஃபீஸ்க்கு வர அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, எங்கடி போயிட்ட, ஆளே காணும் அப்படின்னு சொல்ல, நான் என்னோட சொந்த ஊருக்கு போயிருந்தேன், அதான் வர லேட் ஆயிடுச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நம்ம டைரக்டர் ஏதாவது பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்காரா, அதை பற்றி ஏதாவது தெரியுமான்னு இவ கேட்டுட்டு இருக்க. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஹீரோ தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இவ கூட பேசலாம் அப்படின்னு கிட்டே வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவன் இப்படி பண்ணுறதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஹீரோயின் நம்மளோட வீட்டுக்கு வந்து கதவை சாத்தலான்னு வர அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணிட்டு போனேன், 2 நாளாக எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னோட சொந்த ஊருக்கு அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட சொல்லிட்டு போகல, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டேன்னு ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவளுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி அவங்க அம்மா 2 லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க, எப்போ தருவா வட்டியோட அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது 2 லட்சமா அப்படின்னு இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஆமாம், உங்கள் அப்பாவோட ட்ரீட்மெண்ட் செலவுக்காக வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல, சரி சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கொடுத்துட்றேன்னு. இப்போ இவ யாருக்கோ கால் பண்ணி, மேடம் என்கிட்ட ஒரு கிஃப்ட் கார்டு இருக்குது, அந்த கார்டை வாங்கிக்கிட்டிங்கன்னா 10% டிஸ்கவுண்டோட தரேன் அப்படின்னு சொல்லி இவ பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறான். என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், உனக்கு காசு வேணும்னா என்கிட்ட கேள்வி, இதுக்கு முன்னாடியே சொன்னேன், அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் ஒன்றை டிபெண்ட் பண்ணி வாழணும்னு நினைக்கிறியா, என் ஃபீலிங்ஸ் என்ன நீ புரிஞ்சுக்க மாட்டியா, எனக்கு தேவையானதை நானே பார்த்துக்குவேன், உன்னோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு இவ ஹீரோ கிஃப்ட் கொடுத்த எல்லாத்தையும் எடுத்துடுறா. எங்க பாரு, உனக்கு எனக்கு இடையில நிறைய கேப் இருக்கு, நம்ம 2 பேரும் வேறு வேறு உலகத்தை சேர்ந்தவங்க, ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் கண்டிப்பாக செட் ஆகுது, நம்ம 2 பேரும் ஏதோ பிடிச்சி போய் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றா சேர்ந்து வாழ்றது கனவுல கூட நடக்காதுன்னு சொல்ல, அப்போ என் கூட பிடிச்சி டேட் பண்ணலையா, என்னை காதலிக்கிறேன்லாம் சொன்னேன், எல்லாமே பொய்யான்னு கேட்க, எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், எதுவுமே நிரந்தர கிடையாதுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோ கோச்சுக்கிட்ட இந்த இடத்த விட்டு வந்துடுறான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, மேனேஜர பார்க்க தான் வரா. மேனேஜர், நான் பக்கத்து ஊருக்கு போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஊர்ல வேலை பார்த்தா சம்பளம் அதிகமா தரேன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அந்த ஊர்ல சம்பளம் ஏன் அதிகம் தெரியுமா? அந்த ஊர்ல வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. அதனால தான் அந்த ஊர்ல சம்பளம் அதிகமா கொடுத்து வேலைக்கு கூப்பிடுறாங்க. ஏன்னா சம்பளம் கம்மியா கொடுத்தா யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என் ஃபேமிலியில நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால தயவு செஞ்சு என்ன அந்த ஊருக்கு போக அலோவ் பண்ணுங்கன்னு சொல்ல, அவங்களும் சரின்னு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை ஓகே பண்ணிடுறாங்க. இப்போ இவ இப்படி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல ஹிரதா நிற்கிறான். நீ வெளியூர் போற அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அவ பண்ணுறதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவளை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவளை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு கால் பண்ண, அவளுக்கு ஃபோனே போக மாட்டேங்குது. அதெல்லாம் பார்த்த உடனே இவன் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ முக்கியமான கான்ஃபரன்ஸில் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த கான்ஃபரன்ஸில் ஹீரோயின் போயிருக்க பிரான்ச்சுக்கும் ஹீரோவோட பிரான்ச்சுக்கும் தான் மீட்டிங்கு. அந்த மீட்டிங்கில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வழக்கப்படி உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் அந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான், ப்ராஜெக்டை கவனிக்காம. இப்போ இந்த ப்ராஜெக்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மீட்டிங் முடிஞ்ச கையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன்னை பார்த்து 21 நாள் ஆகுது, இதுக்கு மேலே உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல, உன்னை மீட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோட ஃபோனுக்கு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோயின் தங்கியிருக்க பில்டிங்கில் தீ விபத்து ஏற்பட்டுருச்சுன்னு. அதை பார்த்தோன்னே ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு வேகமாக ஓடி வந்து பார்த்தா அங்கே உள்ள யாருக்கும் எதுவும் ஆகலை, எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க. இவங்க எல்லாரும் தூரமாக வந்து உட்காந்துட்டு இருக்கு. அந்த பில்டிங் மட்டும்தான் அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த விஷயம் தெரியாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்குள்ளே வந்து ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். நீ எங்கே இருக்க, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோ அந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்ச உடனே அவ்வளோ ஹீரோவை பார்க்க தான் வரா. எனக்கு எதுவும் ஆகலை, என்னை தேடி உள்ளே போகாதுன்னு இவ கத்திட்டு இருக்க. பார்த்தா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் இப்படி தேடிட்டு இருக்க ஒரு வழியா மீட்டும் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே வேகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ எல்லாமே நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்ல, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுடா, நீ உண்மையாவே நல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்க, லாய்க்கே இல்லாதவன். இங்க பாரு, என்னை காதலிக்கிறியா, என்ன நல்லா பாத்துக்குவியான்னு சொல்ல, நீ எல்லாமே என்னால் இருக்கவே முடியாது, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவில் பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவளோட கம்பெனியில் ஹீரோயின் பெஸ்ட் எம்ப்ளாய் அப்படின்ற அவார்டும் வாங்கிட்டு இருக்கா. இப்போ இப்படி வாங்கிட்டு வழக்கம் போல் வேலையில பார்த்துட்டு இருக்க. எல்லாரோட சிஸ்டத்துக்கும் ஒரு மெயில் வருது. அந்த மெயிலை பார்த்தோன்னே எல்லாரும் இவளே பார்த்துட்டு இருக்க. ஏன்ப்பா எல்லாரும் என்னை இப்படியே பார்க்குறீங்கன்னு இவ பதறிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, ஏண்டி நீயும் டேரக்டரை லவ் பண்ணுறீங்களான்னு அவளோட ஃப்ரெண்டு கேட்க, அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிரா. இப்போ அவங்க லவ் மேட்ரு கம்பெனியில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. டேரக்டருக்கும் உனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கனால தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தாரா, அதனால தான் உன்னால இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக பண்ண முடிஞ்சான்னு கேட்க, இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் என்னோட திறமையில தான் இது எல்லாமே பண்ணேன்னு இவ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு அந்த கம்பெனியோட ஓனர் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோ மேலே வெறுப்பா இருக்க ஆளை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் கூட வேலை பார்க்குற பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். என் ரிலேஷன்ஷிப் பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும், என்னை பற்றி நீ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறா. இப்போ வந்து ஒரு பேப்பர் எடுத்து அந்த கம்பெனி ஓனர்ட்ட கொடுக்க, அதை பார்த்தோன்னா அவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஹீரோவை பற்றி இப்போ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணா இல்லையா, அவன் நிறைய ஃப்ராடு பண்ணியிருக்கான், அதுக்கான எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை பார்த்தோன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவனை வேலையை விட்டே தூக்கிடுறாரு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு பார்க்குக்கு தான் வந்திருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்க்கறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, அதனால இந்த நாளை மறக்க முடியாது, நல்லா மாத்தியே ஆகணும்னு அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான். என்னையும் என்னோட ஆல்ஃபாவையும் நல்லபடியாக பார்த்துக்க, நானும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்ல, உண்மையாகவே என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு இவ கேட்க, ஆமாம் நீ எல்லாமே நல்லா இருக்க முடியாது, எனக்காக சமைச்சு போட்டுட்டு என் பக்கத்துலேயே இருக்கணும், நீ என் கூட இருந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், நீ என் கூட இருக்கன்னா ஒரே வழி உன்னை கல்யாணம் பண்ணுறதான்னு சொல்லி ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண, இவ்வளோ அந்த ப்ரப்போஸலை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இப்படி அக்செப்ட் பண்ணுறது பார்த்தோன்னே ஹீரோவில் அங்கேருந்து ஜாலியாக தூக்கிட்டு வரான். இப்போ அப்படியே கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்க. ஏன்டி இப்படி சோகமாக இருக்கேன்னு ஹீரோ கேட்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏன்னா நீ அப்பா ஆக போகிற, அதை நினச்சிதான் கொஞ்சம் சோகமாக இருக்கேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். எப்போ அப்படியே கட் பண்ணால் அவளுக்கு 9வது மாதம் நடந்துட்டுருக்கு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக வேலை பார்க்கலான்னு லேப்டாப் ஓப்பன் பண்ண, அதை போடுங்களான்னு ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். இப்போ அவனை பார்த்தவொடனே இவன் லேப்டாப்பை ஒழிச்சு வச்சுட்டு இருக்க.
அம்மா உங்களோட பொண்ணை பாருங்க என் பேச்சை கேட்காம திருட்டுத்தனமாக வேலை பார்க்குறான்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவளோட அம்மா வந்து லேப்டாப்பை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண என்னை வேலை பார்க்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாருடி வயிற்றுல குழந்தை இருக்கும்போது இதுக்காக இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல போடா என்கிட்ட பேசாதடான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு வர அந்த சாப்பாடு ஸ்மெல்லு இவனுக்கு பிடிக்காது போல மூக்கில் பஞ்செல்லாம் வச்சுட்டு வரான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு இது மட்டும் பத்தாது இன்னும் 2 பண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்ல சரி சரி உடனே பண்ணிட்டு வரேன்னு ஹீரோவும் இவளுக்காக பிடிச்ச சாப்பாடு செய்ய போயிட்டு இருக்க. இவன் வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். என்னென்ன இவ்வளோ லேட்டாக சமைச்சிட்டு இருக்க, இப்படி லேட்டாக சமைச்சிட்டு இருந்தனா எப்படி என்னால் சாப்பிட முடியும், உண்மையாவே நீ என்னை காதலிக்கிறியா இல்லையா, இல்லை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறியான்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. சத்தியமா உன்னை காதலிக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் ஏன் என்னை கிஸ் பண்ணவே இல்லை, என்னை கிஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமான்னு இவ ஹீரோக்கு பிடிக்காத சாப்பாடை தூக்கி வாயில போட்டுட்டு இப்போ கிஸ் பண்றா அப்படின்னு சொல்லி வாயை காமிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் கிஸ் பண்ணலான்னு கண்ணை முடிக்கிட்டு வரான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா தள்ளி போ லூசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ ஹீரோவில் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். டே என் பொண்டாட்டி என்ன பண்ணாலும் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேங்கிறாடா, அவளை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்னு சொல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி மூடு மாறுறது சாதாரண விஷயம்தான், அவளை எப்போதும் சந்தோஷமாக வச்சுக்க பாடுறா, ஒரு நாளைக்கு 2 டைம் அதை கிஸ் பண்ணு 2 டைம் அதை ஹக் பண்ணு, இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்கணுமானா அவ சொல்லிட்டு இருக்க. இவன் பேசுகிறத ஹீரோயின் கேட்டுறா. ஏண்டா என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கியா, நீலாம் மனுஷனே கிடையாது, என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம், என்னை காதலிக்கல என்னை பிடிக்கலன்னு அர்த்தம்னு சொல்ல அடியே சத்தியமாக ஒன்றும் இல்லடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறதுனா அவன் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தை பிறந்த வளர்ந்த பெரியாளானாலும் எனக்கு உன் மேலே உள்ள காதல் குறையாது, நீ குண்டாயிட்டாலும் நான் உன்னை காதலிச்சுட்டு தான் இருப்பேன், எனக்கு உன்னை எப்போவுமே பிடிக்கும்னு ஹீரோவில் சமாதானப்படுத்த இவ்வளோ சமாதானம் ஆயிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒன்று சேர்ந்துட்டு இப்படி சந்தோஷமாக வாழ்கிறதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.